வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒன் தமிழ் ஸ்டோரி சேனல்ல ஒரு கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க. முன்பொரு காலம் ஒரு நாட்டை ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆண்டு வந்தான். அவனது இதயத்தில் இரக்கம் என்பதே இல்லை. உழைக்க முடியாத முதியவர்கள் இந்த நாட்டிற்கு பாரம். 60 வயது கடந்த முதியவர்களை மலை உச்சியில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் என்று ஒரு கொடுங்கரமான சட்டத்தை பிறப்பித்தான் அந்த மன்னன். அந்த நாட்டில் தன் தாயின் மீது அளவற்ற அன்பு கொண்ட ஒரு ஏழை விவசாயி இருந்தான். தனது தாய்க்கு 60 வயது ஆகிவிட்டது. மன்னனின் கட்டளைக்கு அஞ்சி கனத்த இதயத்தோடு தன் தாயை முதுகில் சுமந்து கொண்டு அந்த உயரமான மலையில் ஏறினான். அது முதியவர்களை கைவிடும் மலை. அங்கு சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்ப முடியாது. அவன் முதுகில் தனது தாயை தூக்கிக் கொண்டு அந்த மலை மீது ஏறிக்கொண்டிருந்தான். அப்போது அந்த தாய் அங்கிருந்த மரக்கிளைகளை ஒடித்து வழிநெடுகிலும் போட்டுக்கொண்டே வந்தாள். இதை கவனித்த மகன் கேட்டான், அம்மா, ஏன் இப்படி செய்கிறாய்? தன் உயிரே போகும் நிலையிலும் அந்த தாய் மெல்லிய குரலில் சொன்னாள், மகனே, நீ என்னை இந்த மலை உச்சியில் இறக்கிவிட்டு திரும்பி போகும்போது இந்த அடர்ந்த காட்டில் வழி தெரியாமல் தடுமாறிவிடக்கூடாது. நீ பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த அடையாளங்களை செய்கிறேன் என்றாள் அம்மா. பெற்ற தாயின் அந்த பேரன்பு மகனின் இதயத்தை ஈட்டியாய் துளைத்தது. அவன் கதறி அழுதான். தன் தவறை உணர்ந்து அவன், தாயே, உன்னை இங்கே விட்டுவிட்டு என்னால் வர முடியாது. சாவு வந்தாலும் நாம் ஒன்றாகவே சந்திப்போம் என்று உறுதி பூண்டான். தன் தாயை மீண்டும் ரகசியமாக வீட்டுக்கே அழைத்துச் சென்றான். ஊரறியாமல் உலக அறியாமல் நிலத்தடியில் ஒரு அறையை அமைத்து அங்கு தன் உயிரினும் மேலான தாயை பத்திரமாக மறைத்து வைத்து காப்பாற்றினான். முடிவுரை: உலகில் எதற்கும் ஈடாகாத ஒன்று உண்டென்றால் அது தாயின் அன்பு மட்டுமே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நன்றி.